அதாவது மீனழகன்னு சொல்லும்போது ஒரு பழமொழியே இருக்குங்கய்யா. ஊரோட ஒத்து போகாத மீனழகன்னு சொல்லுவாங்க. ஊரோட எப்பவுமே ஒத்து போக மாட்டாங்க. எதனாலங்கய்யா? கழுவுல மீன்ல நழுவுற நழுவுற மீன் மீன். சொல்லலாம். அதனால நம்ம பல தடவை பேசியிருக்கோம். மீனை வந்து காலச்சக்கரத்துக்கு 12ஆம் இடம், அதெல்லாம உபயராசி, அங்க இருக்கிற சனி மந்தத்தை கொடுக்குறவர், சோம்பலை கொடுக்குறவர், விரக்தியை கொடுக்குறவர், ரொம்ப வந்து எனர்ஜெட்டிக்கை டவுன் பண்ணிடுவார் இந்த சனி. இந்த புதன் என்ன பண்ணுவார், தான் தான் மேதாவி அப்படின்னு காட்டிக்குவார். அந்த மேதாவித்தனம் வந்து அடுத்தவங்களோட பணிஞ்சு போக விடாது. நான் எல்லாம் தெரிஞ்சவன், நான் எதுக்கு இறங்கி போய் பேசணுமா அப்படின்ற அந்த எண்ணத்தை கொடுக்கும். பட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இவங்க லக்னாதிபதி குருங்கிறதுனால வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிறவங்க தான், அப்பாவிகள் தான். அப்படிப்பட்ட மீன லக்னத்திற்கு இது ஏன் வந்து ஊரை ஒத்து போகிற தன்மை இல்லைன்னா இந்த நட்சத்திரங்களால தான். சனினாலையும் புதன்னாலையும். இப்போ குருவனுடைய நட்சத்திரமே 4, 8, 12 தான் இருக்குது. லக்னாதிபதியினுடைய நட்சத்திரமே 4ஆம் இடத்துல புனர்பூசம், 8ஆம் இடத்துல விசாகம், 12ஆம் இடத்துல பூரட்டாதி. அப்போ என்னன்னா ஒரு சமுதாய ஈடுபாடு, மற்றவங்களோட எப்படி அனுசரித்து பேசுறது, அல்லது உலக நடைமுறை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை அடாப்ட் பண்ணிக்கலாங்கிற அந்த எண்ணமே இல்லை. அதனால தான் இவங்களுக்கு அந்த வீக் பாயிண்ட் இருக்குது. அதனால் இதை ஊரோடு ஒத்து போகணுன்ற அந்த வைராக்கியத்தை இவங்க மனசில் வைக்கணும். வச்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாவே பேர் எடுப்பாங்க, புகழ் எடுப்பாங்க, வளர்ச்சி இருக்கும்.